ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். உங்களை இந்த புதிய வருடத்தில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பெத்தேல் விஷன் ஏஜி சர்ச்சில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடந்த வருஷம் நியூ இயரில் நான் உங்களோட இருந்தேன். ஆமென். இந்த வருஷம் இருக்க முடியல. நான் கர்த்தர் இந்த 2வது வாரத்தில் என்னை கொண்டு வந்து சேர்த்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கடந்த வாதத்தில், கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருப்பார் அப்படின்னு நான் நம்புறேன். அது மாத்திரம் இல்ல, நீங்க நிறைய உங்க வாழ்க்கையில தீர்மானங்கள் நிறைய எடுத்திருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே வருஷத்தின் தொடக்கத்துல தீர்மானங்கள் நிறைய எடுத்திருப்போம். ஆமென். இந்த வருஷத்துல நானும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது, ஆண்டவரே இந்த வருஷத்துல நான் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கும் போது யோவேல் 2ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் என்ன படிக்க சொன்னார். ஆமென். யோவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கும் போதே அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் தேசத்திலே எக்காலம் ஊதுங்கள், எச்சரிப்பின் சத்தத்தை கூறுங்கள். ஆமென். ஜனங்கள் தத்தளிக்க கடவர்கள். ஆமென். அல்லேலூயா. தேசத்துல எக்காலம் ஊதணும், எச்சரிப்பின் சத்தத்தை கூறணும். ஆமென். ஜனங்கள் ஆமென் தங்களுடைய பாவத்தை குறித்தும் தங்களுடைய அக்கிரமத்தை குறித்தும் ஆமென் தங்களுக்குள்ளே தத்தளித்தும் மனம் திரும்புவார்களாக என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்போ இந்த காலத்துல ஆண்டவர் நல்ல நம்ம எல்லாரையுமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியம் செஞ்சிடணும், ஆமென், ஏதாவது சாதிச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நான் வேதத்துல நான் தேடி பார்க்கும்போது நிறைய நாள் நான் காத்திருந்த ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஆமென், ஆண்டவர் ஊழியத்திற்கென்று சிலரை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். ஆமென். பிரித்தெடுத்து ஊழியத்துல பயன்படுத்துறார். ஆனா நிறைய மக்கள், நிறைய விசுவாச பிள்ளைகள் நிறைய ஆத்துமாக்களை என்ன செய்யறாங்க, ஆதாயப்படுத்துறாங்க. ஆனா அவங்க பண்றதெல்லாம் ஊழியமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஊழியத்தையும் தாண்டி மேலான ஒண்ணு. ஆமென். கனி கொடுக்கிறது. ஆமென். ஒரு மனுஷனுடைய நல்ல வாழ்க்கையை பார்த்துதான், நல்ல நடக்கையை கண்டுதான் ஜனங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த பண்ண முடியும். ஆமென். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கலாம், வசனத்தை பிரசங்கிக்கலாம், என்ன வேணா நீங்க பண்ணலாம், பாட்டு படிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்துதான் ஒரு ஆத்துமா சபைக்குள்ள வரும். ஆமென். அல்லேலூயா. சபை வளரணும் அப்படின்னா சபைக்குள்ள இருக்கிற மக்கள் முதலாவது தங்களுடைய ஆத்துமாவை பரிசுத்தமா என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். மாத்திரமல்ல தங்களுடைய சாட்சியை ஆமென் கவனமாய் பார்த்துக் கொள்ளணும். என்ன பொறுத்தளவுல ஊழியம் செய்யறதை விட, ஆமென், போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதை விட உங்களுடைய வாழ்க்கை கனி நிறைந்ததா இருந்ததா போதும். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு விதை ஆமென் ஒரு பெரிய மரமாகி அநேக கனிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஒரு நெல் விதைச்சா அதுல நம்ம ஒரு 10 நெல் என்ன செய்யறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம பல வருடங்களாய் ஆமென் கனி நிறைந்த வாழ்க்கை இருக்குதா, நம்மளை பார்த்தே நிறைய பேர் பின்மாற்றத்துல என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. நம்மளை பார்த்து எத்தனை பேர் சபைக்குள்ள வரணும்னு விரும்புறாங்க. ஆமென். இவங்களை ஆண்டவர், அதாவது நம்முடைய நடக்கையை பார்த்து மாத்திரம் இல்ல, நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பார்த்தும் அநேக மக்கள் என்ன செய்வாங்க, தேவ சமூகத்திற்கு கடந்து வருவாங்க. ஆமென். ஆண்டவரை எந்த இடத்துல என்ன செய்யலாம், மகிமைப்படுத்தலாம். இன்னைக்கு இது திடீர்னு காலையில தீர்மானிச்சதான் இந்த இடம். ஆமென். நம்ம லைவ் போடணும்னு நேரத்தை தீர்மானிச்சா கூட இந்த இடம் இன்னைக்கு காலையில தான் தீர்மானிக்கப்பட்டது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர் கொடுக்கிறீர்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எப்பயுமே இந்த வசனத்தை நான் ஜெபத்துல சொல்லும் போதெல்லாம் நான் நம்புறவன் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்லியும் செய்யாதிருப்பதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் சொன்னா செய்வார். ஆமென். நம்ம கூப்பிட்டா, நம்ம கூடுனா அந்த இடத்துல அவருக்கும் ஒரு இடம் கண்டிப்பா உண்டு. ஆமென். நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றது உண்டு. ஆண்டவரே, நீர் எங்கே நாமத்தினால் 2-3 பேர் கூடுகிறீர்களோ உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. 2 பேர் ஒரே காரியத்தை குறித்து நீங்கள் ஒருமனப்பட்டால், இந்த பூமியிலே ஒருமனப்பட்டால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ உங்களுக்கு அது செய்யப்படும் அப்படிலாம் நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல வந்திருக்கிறாருங்கிற நம்பிக்கையோ விசுவாசமோ நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆமென். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா அந்த வசனத்தை ஆண்டவர்? ஏன்னா பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது இந்த வார்த்தையை ஆண்டவர் அவன் வாயில என்ன செய்யறாரு, அருளுகிறார். ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியம். அதை சொல்லியும் செய்யாதிருப்பதற்கு அவர் மனிதனே அல்ல. ஆமென். மனுஷன் தான் சொன்னா செய்ய மாட்டான்.
ஆனா ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பா வந்திருப்பார். ஆமென். முதலாவது அதை நம்ம விசுவாசிச்சோம்னாலே நமக்குள்ள கனி நிறைந்த வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? வந்துடும். நம்ம வலது பக்கத்துல எப்பயுமே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம நம்பினாலே நம்ம கனி நிறைந்த வாழ்க்கைக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். நீங்க நம்ம எல்லாருமே நீங்க யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைய நம்மளே நம்ம சகித்துக் கொள்ள முடியாது. ஆமென். நம்மளாலே நம்ம என்ன செய்ய முடியாது? சகித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய இருதயத்தை நல்ல ஆண்டவருக்கு என்ன செய்யும்? தெரியும். நம்முடைய பேச்சு, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய எல்லாவற்றையும் பத்தி எல்லாருக்கும் ஆண்டவருக்கு என்ன செய்யும்? கண்டிப்பா தெரியும். ஒருவேளை என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களை பத்தி எனக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா நம்மளை பத்தி 100% ஆண்டவருக்கு என்ன செய்யும்? தெரியும். நம்முடைய எல்லா அந்தரங்கங்களையும் தெரிந்த ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு சொன்னா கடவுள் மட்டும்தான். நீங்க யோசித்து பாருங்களேன், என்னுடைய இருதயம் என் மனைவிக்கு தெரிஞ்சுன்னா என் மனைவி எவ்வளவு காலம் என் கூட இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமென். யோசித்து பாருங்க, உங்களுடைய இருதயம் உங்க கூட இருந்து உங்க பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க எத்தனை நாள் நம்மளோட பழகுவாங்கன்னு யோசித்து பாருங்களேன். ஆமென். நம்ம இருதயம் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலே நம்ம கூடத்துல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? பழக மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷமா நம்ம கூடத்திலே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய இருதயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, நம்முடைய நடவடிக்கை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடத்திலே அவரும் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறார். ஆமென். என்னைக்காவது மனம் திரும்பிடுவாங்க, என்னைக்காவது கொஞ்சம் மாறிடுவாங்க, என்னைக்காவது கனி கொடுத்துருவாங்க. ஆமென். இந்த 3 வருஷம் பார்த்துட்டோம், இன்னும் 1 வருஷம் பார்ப்போம். ஆமென். நான் கொஞ்சம் இந்த செடியை என்ன செய்யறேன்? சுத்தம் பண்றேன். இந்த வருஷம் கனி கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் என்ன செஞ்சிடலாம்? வெட்டிடலாம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஆமென் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே ஆடுகளுக்கு மெய்ப்பனா இருக்கிறார். நல்ல மெய்ப்பன். அவர் தான் சொல்றாரு, இந்த 1 வருஷம் எனக்கு கொடுங்க பிதாவே, இந்த 1 வருஷம். அவன் இந்த வருஷத்துலயாவது நான் இவங்க கனி கொடுக்குறாங்களான்னு நான் கொஞ்சம் என்ன செய்யறேன்? சுத்தம் பண்ணி பாக்குறேன். இந்த வருஷம் கனி கொடுக்கலன்னா நீங்க வெட்டிருங்க. அல்லேலூயா. ஆமென். கொரோனா ஒரு பக்கம், ஒமேக்ரான் ஒரு பக்கம், கொள்ளை நோய் ஒரு பக்கம், வெட்டுக்கிளி ஒரு பக்கம், பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், சுனாமி ஒரு பக்கம், மரணங்கள் ஒரு பக்கம், ஆமென், பொருளாதார வீழ்ச்சி ஒரு பக்கம், எல்லாமே பஞ்ச காலம் ஆமென் பரவி அடித்துக் கொண்டிருக்கும் போது இந்த 1 வருஷமாவது, அல்லேலூயா, இந்த வருஷத்துலயாவது நம்ம கனி கொடுக்கல அப்படின்னா இனி எத்தனை வருஷம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னே யாருக்குமே என்ன செய்யாது? தெரியாது. ஏன்னா அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில நமக்கு இருக்கா, நம்முடையது தானா அப்படிங்கறத நம்ம யோசிக்கவே முடியாது. அடுத்த நிமிஷமே நம்முடைய சொந்தம் அல்ல, நம்ம அதை சொந்தம் கொண்டாடவே முடியாது. ஆமென். கடந்த நாட்களை நம்ம நேற்றைய தினத்தை நம்ம சொந்தம் கொண்டாட முடியுமா? அந்த நாள் என்னுடையது அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது. நாளைய தினத்தை நம்ம சொந்தம் கொண்டாட முடியுமா? சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா நாளைய தினமும் கர்த்தருடைய சித்தம், அடுத்த சில மணிக்கூறும் கர்த்தருடைய சித்தம். இப்போ ஒரு செகண்ட், அந்த மைக்ரோ செகண்ட் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, இது மட்டும்தான் உண்மை. ஆமென். இது மட்டும்தான், இதுல மட்டும்தான் நம்ம நிஜம், இதை மட்டும்தான் நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த நிமிஷம் நம்ம எப்படி இருக்கோம்? இந்த நிமிஷம், இந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ல ஆண்டவர் வந்துட்டாரு, ஒரு சன பொழுதுல ஆண்டவர் வந்துட்டாருன்னா நம்ம அவர் சமூகத்துல நிக்க நம்ம திராணி உள்ளவர்களா? ஆமென். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும்போது, பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் நான் இந்த வசனத்தை யோசிக்கிறது உண்டு. 2-3 பேர் கூடும்போது நீங்க வந்துருவீங்களா ஆண்டவரே? நீங்களே வந்திருக்கும் போது நான் எந்த அளவுக்கு தகுதி உள்ளவனா நான் இங்க இருக்கிறேன். ஆமென். என் இருதயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆமென். முன்னாடி இருக்கிற ஆத்துமாக்களோ, லைவ்ல பார்க்கிற ஆத்துமாக்களோ யாருமே என்னுடைய இருதயத்தை நல்லா கவனிச்சதில்லை. ஆனா நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஆமென். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு என் கூடத்துல நீங்க என்ன செய்றீங்க? இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உணர்றது உண்டு. நீங்களும் ஒரு வேளை ஆமென் கடந்த வருடங்கள் எல்லாம் எப்படியோ போயிருச்சு. ஆமென். கடந்த 2021 எப்படியோ போயிருச்சு. ஆனா இந்த வருஷத்திலேயாவது ஆண்டவர் விரும்புகிறது ஒண்ணு, ஆமென், இந்த வருஷத்துல நான் உங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் உங்களை சுத்தம் பண்ணி நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் நான் மாற்ற விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். விஷன் பெத்தேல் ஏஜி சர்ச்சுக்கு ஆண்டவர் சொல்ற ஒண்ணு, நான் உங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமென். உங்களை சுத்தம் பண்ணி உங்களை கனி நிறைந்தவர்களாய் மாற்ற நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளுக்கான ஆதார வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8 கீழே நம்ம வாசிக்கலாம். யோவான் ஆமென் இஸ்ரவேலுக்கு பிரசங்கிக்கிற ஒரு அற்புதமான தருணம் அது. அதை நம்ம வாசிக்கலாம். 8 கீழே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷத்துல இந்த 2வது வாரம், ஆமென், இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி 9 நாள் தான் ஆயிருக்குது. ஆமென். இந்த ஸ்டார்டிங் இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சபைக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அல்லேலூயா, ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே உள்ள விஷயத்தை விளக்கிட்டு நான் மேல சொல்றேன். இங்க ஆண்டவர் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். ஆமென். காரணம், நம்ம ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆபிரகாம் எந்த அளவுக்கு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி கேட்டா, தன் பிள்ளையவே ஆண்டவர் கேட்டா ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவார். ஆமென், அல்லேலூயா. தன் மனைவி கிட்ட கேட்க மாட்டாரு, தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட கேட்க மாட்டாரு, யாருக்கிட்டையும் கேட்க மாட்டார். தான் கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரா, எந்த கதையும் பார்க்காம தன்னுடைய மகனையே கொடுக்க, ஆமென், அவர் ஆயத்தமா இருந்தார். ஆமென். தனக்காக தனக்கு ஒரு மனைவி, 2வது ஒரு மனைவி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னா அந்த மனைவியும் பிள்ளையும் கூட துரத்தி விட்டுருவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். திருமணம் சாராள் மரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு மனைவி கட்டுறார். அவங்களுக்கு 6 பிள்ளைங்க இருக்கு. ஆண்டவர் சொன்னா அவங்களையும் துரத்தி விட்டுருவார். அல்லேலூயா. யாராவது இந்த காலத்துல அப்படி இருப்பாங்களா? யோசித்து பாருங்க. ஆமென், அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டு காலமா இருந்தா 10-15 கட்டிடும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா எதையும் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் என்று சொன்னால் அது ஆபிரகாம். ஆமென். நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, ஆபிரகாமினுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பண்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய ஆமென் சூழ்நிலை, நம்ம மக்கள் மத்தியில நம்ம எப்படி நம்மளை காணிச்சுக்கிறோம், நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம், யோசித்து பாருங்க. அவங்க எப்படி இவங்க தேவனுடைய பிள்ளைகளை, இவங்களை பார்த்து இவங்கள மாதிரியே ஆகணும்னு எப்படி அவங்க ஆசைப்படுவாங்க. ஆமென். எங்களுக்கு பைபிள் காலேஜ் எடுத்து அவர் திருச்சியில் இருக்கிறார் சார், பாஸ்டர் ராஜேந்திரன். அவர் நைஜீரியாவில எல்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு வருவார். அங்க கருப்பரின மக்கள், அவங்க அதாவது ஆதிவாசிங்க. அங்க போனா அங்க உள்ள ஊர் தலைவர் சொல்லுவாரா, இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா ஒரு வேளை அவர் இப்ப உயிரோட இருந்தா உங்களை மாதிரி தான் இருப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு சரியா ட்ரெஸ் இருக்காது, சகதியா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இவர் நல்ல நீட்டா ஒயிட் போட்டு ரொம்ப நீட்டா இருப்பாரு. ஆனா அங்க உள்ள குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் பாசம் ஆயிடுச்சுன்னா ஏறி உளுந்து சட்டை மேல எல்லாம் உருண்டு பிறண்டு விளையாடுமா. இதெல்லாம் இவர் கண்டுக்கிறாம அவரும் சேர்ந்து அந்த சகதிக்குள்ள சேர்ந்து பிள்ளைகளோட உருண்டு விளையாண்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்வாரா, வாங்கி கொடுப்பாரா. நம்ம யோசித்து பாருங்களேன், பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க கூட நம்ம பேச மாட்டோம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு சிட்டில, கோயம்புத்தூர் அல்லது சென்னை மாதிரி சிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம், அப்பார்ட்மெண்ட்ல குடி இருக்கிறவங்களுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்க 10 வருஷம் குடி இருந்தாலும் அவங்க யாருன்னு என்ன செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. வேற எப்படி நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும்? ஆமென். நம்ம ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம கிட்ட இருந்து ஒரு கனி கூட பிறக்க மாட்டேங்குது. ஆனா ஆபிரகாமுக்கு இன்றைக்கு வரைக்கும் சந்ததி என்ன செய்யுது, உருவாகி கொண்டே இருக்குது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு நீ நோக்கி பார், எவ்விடத்திலிருந்தும் உனக்கு ஆத்துமாக்களை நான் என்ன செய்வேன், தருவேன் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாம் 150 வயசுல என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போயிட்டார். அவர் இறந்து போகும்போது ராகேலுக்கு ஒரு, அதாவது சாராளுக்கு ஒரு பிள்ளை, ஆகாருக்கு ஒரு பிள்ளை, கேத்துராளுக்கு 6 பிள்ளைகள். 8 பிள்ளைகளை தவிர வேற அவருக்கு சந்ததியே கிடையாது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவருடைய சந்ததியை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அப்ப நம்ம ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமினுடைய அந்த அடிப்படையவே விட்டு நம்ம வேற மாதிரி வாழ்ந்துகிட்டு, நான் ஆபிரகாமினுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவினுடைய பிள்ளை, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கனி கொடுக்கிற பாத்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது. கல்லுகளினால் எனக்கு நான் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும். ஆமென். இந்த கல்லுகளினால், கல்லு மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, ரட்சிப்புவே வராம கடினமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களை கொண்டு நான் ஆபிரகாமுக்கு சந்ததியை உருவாக்க முடியும். நீங்க மட்டும் எனக்கு இல்ல. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா நீ மட்டும் இல்லப்பா, பாகாலுக்கு வணங்காத இன்னும் 70 பேர் என்ன செய்றாங்க, தேசத்துல இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நம்ம மட்டும் கிடையாது, நம்ம சபை மட்டும் கிடையாது, நம்மளை விட ஆண்டவருக்கு வைராக்கியமா நிக்கக்கூடியவங்க ஏராளமான பேர் இன்னும் வெளியே இருக்கிறாங்க. அதுக்குதான் ஆண்டவர் ஒரு விஷயம் பேதுரு சொல்றாரு பாருங்களேன். ஆமென். பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம்
ஆமென். இந்த ஆவியானவர் வேற ரூட்ல நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனா என்னுடைய தலைப்பு நல்லா தெரியும் எனக்கு. நான் அதை விட்டு விலகாம நான் உங்களோடு டிராவல் பண்ண விரும்புகிறேன். ஆமென். நீங்க எடுத்து வாசிங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2-3 வசனங்கள். அந்தபடியே மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடே கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆயத்தப்படுத்தி கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மனைவிகளே அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவார்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனைவியை பார்த்து ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. ஆண்டவருக்கு நம்ம எல்லாம் யாருன்னு சொல்லிக்கிறோம்? மணவாட்டி. அல்லேலூயா, ஆமென். அவர்தான் மணவாளன். சபையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு மணவாட்டி. ஆமென். ஒரு மணவாட்டி, மனைவிகளே அப்படின்னு ஆண்டவர் சபையை பார்த்து சொல்றாரு. உங்களுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து ஆமென் மற்றவங்க போதனையின்றி ரட்சிக்கப்படணுமா? இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலையில, இந்த காலகட்டத்தில் நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எல்லாமே கிறிஸ்தவத்துக்கு எதிராக தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம போய் முன்னாடி மாதிரி டிராக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்யக்கூடிய ஒரு திறந்த வாசல் இன்னைக்கு கிடையாது. ஆமென். நெருக்கடியான சூழ்நிலை தான். இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, போதனையின்றி ரட்சிக்கப்படணும். ஆமென். அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அல்லேலூயா. போதிக்கவே கூடாது, உங்களை பார்த்தே மனம் திரும்பணும். ஆமென். ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க, ஏசப்பா ஏசப்பான்னாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்க பிள்ளைங்களை பாரு, ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க, எங்கேயோ போயிட்டாங்க. ஆமென். காரணம் என்ன? எப்ப பார்த்தாலும் ஏசப்பா எங்களை ஆசீர்வதிப்பாரு, ஏசப்பா எங்களை அதை செய்வார், இதை செய்வார் சொல்லிட்டே இருக்கு. நம்ம வாயிலிருந்து புறப்படுறது எல்லாமே விசுவாச வார்த்தையா இருக்கணும். ஆமென். நம்ம நிறைய பேர் நீங்க இதை செஞ்சீங்கன்னா ஏசப்பா உங்களை அடிச்சிருவாரு. ஆமென். எனக்கு விரோதமா பேசிட்டா ஏசப்பா ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாரு. நம்ம சாப வார்த்தையை சொல்றதுக்கு தான் ஏசப்பாவே என்ன செஞ்சிருக்கோம், வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் விரும்புறது என்னிலிருந்து விசுவாச கனிகளை நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க. நீங்க பேசுற வார்த்தை அடுத்த இன்னொரு ஆள் ஆதாயப்படுத்துற மாதிரி இருக்கணும். ஆமென். உங்களுக்கு 5 நிமிஷம் கிடைச்சா கூட அந்த 5 நிமிஷத்துல யாரையாவது ஆதாயப்படுத்தி சபைக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி இருக்கணும் உங்களுடைய பேச்சு. ஆமென். இந்த பெத்தேல் ஏஜி சபை உருவானதுல இருந்து எனக்கு நல்லா தெரியும். நாங்க ஒரு நாள் மீட்டிங் முடிச்சுட்டு சும்மா மொத்தத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அன்னைக்கு விஷன் ஏஜி சர்ச்ல ஒரே ஒரு விசுவாசி தான் இருக்கிறாங்க. ஆமென். நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு வயசான ஐயா அந்த பக்கமா நடந்து போனார், அந்த வழியில நடந்து போனார். நானா ஐயா இங்க வரைக்கும் வாங்க, நாங்க ஜெபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்தார். அவர் கிட்டத்தட்ட 50 வருஷமா அவருடைய பாக்கெட்ல 500 ரூபா வச்சதே கிடையாது. 500 1000 பாஸ்டர்? 1000 ரூபா. 1000 ரூபா வச்சதே கிடையாது. காரணம் என்னன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், உன் பாக்கெட்ல நீ என்னைக்கு 1000 ரூபா வைக்கிறியோ அன்னைக்கு என்ன செஞ்சிருவ, செத்து போயிடுவ அப்படின்னு. கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த சாப வார்த்தை, அவங்க சொன்ன அந்த வார்த்தை இவர் மனசுக்குள்ளே என்ன செய்யுது, இருக்குது. இவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இவர் பாக்கெட்ல 1000 ரூபா வச்சு நடக்கிற அளவுக்கு இந்த 50 வருஷமா அவர் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. ஆமென். பணம் எனக்கு ஐயா உங்களுக்கு 1000 ரூபா வந்ததே கிடையாதா? இந்த 50 வருஷமா எனக்கு வந்ததே இல்லையா? இது விஷன் ஏஜி சர்ச்சில் நிறைய பேருக்கு தெரியும். ஆமென். இங்க தெரியாதவங்க இங்க இருக்கிறதுனால சொல்றேன், லைவ்ல நிறைய பேர் பாக்குறதுனால சொல்றேன். ஆமென். 1000 ரூபா 50 வருஷமா அவர் வச்சதில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான். சாத்தான் நம்மளை காயப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும், ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்றதுக்கு. நான் அதுல இருந்து தான் கத்துக்கிட்டேன் சாத்தான் எவ்வளவு தந்திரமான ஆளு அப்படின்னு சொல்லி. நம்ம கடனே வாங்க மாட்டோம். ஒருத்தர் சொல்லுவாரு, உலகத்துல யாருக்கையா கடன் இல்லை, ஒரு 10,000 ரூபா தானே, வாங்கித்தான் பாருங்களேன், அதான் நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்களே கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லிதான் சாத்தான் சொல்லுவான். ஆமென். நீங்க கனியை புசிச்சுதான் பாருங்களேன், நீங்க தேவர்களை போல ஆயிருவீங்க. ஆமென். சும்மா பாருங்களேன்னு தான் சொல்லுவான். நம்ம பாட்டுக்கு பாத்துருவோம். ஆனா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஐயா 50 வருஷமா இந்த 1000 ரூபாயில இருந்து வெளியே வர முடியாம பல வருஷமா தவிச்சிட்டு இருந்தார். நானும் அருமையான பாஸ்டர் நாங்கெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு கண்ணீரோட ஜெபம் பண்ணோம். ஆமென். கண்ணீரோட ஜெபம் பண்ணோம். சில மாசங்கள், 1 மாசம் கூட கழியல, திடீர்னு அவங்க ஊர்ல திருநெல்வேலியில 50 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 250 ரூபாய்க்கு ஒரு இடத்தை சும்மா எழுதாம கொடுத்துட்டு அவர் அங்க வந்திருக்கிறாரு. அந்த இடத்துல காத்தாடி வைக்கிறாங்க. ஆமென். இந்த கரண்ட் எடுக்கிற காத்தாடி வச்சிருக்காங்க. வச்சுட்டு இந்த இடத்தோட ஆள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. கடைசியில் அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாயை கொண்டு போய் அவர் கையில கொடுத்துட்டாங்க.
ஆமென். அல்லேலூயா. ஒரு மாசம் கூட கழியல. நாங்க அந்த சாபத்தை உடைச்சு ஜெபம் பண்ணி ஒரு மாசம் கூட கழியல. ஒரே ஒரு ஆளு சொன்ன ஒரு வார்த்தை 50 வருஷம் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விடாம வச்சிருக்கோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. எதை கேட்டாலும் செய்வேன். விசனேஜி சர்ச்சில் நாங்க ஜெபம் பண்ணி முடிச்சு ஒரு மாசம் கழியல 6 லட்சம் ரூபா அவர் கையில கிடைச்சிருச்சு. மறுபடியும் எங்களை கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது சொல்றாரு, ஐயா பைசாவை பாக்கெட்ல வச்சதுல இருந்து நெஞ்சு அடைக்குது எனக்கு. நாங்க மறுபடியும் போய் ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம ஆளு நல்லா இருக்கிறார். அவருடைய வயசு என்னன்னா 80 வயசு இருக்கும். 80 வயசு இருக்கும். அவர் கையெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க கையை விட ரொம்ப சாஃப்டான ஆளு. ஆமென். பையாதான் நடப்பாரு. 80 வயசு ஆகி இப்பமா ஆள் எப்படி இருக்கிறாருன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு வார்த்தை தான் உங்க ஆண்டவர் சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் நாவின் அதிகாரம். ஆமென். நீங்க பேசுற வார்த்தை ஒரு மனுஷனை ஜீவனுக்குள்ளேயே நடத்தும், இன்னொரு மனுஷனை அக்கினிக்குள்ளே என்ன செய்யும்? தள்ளும். நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் அக்கினிக்குள் இருக்கிறவர்களை நீங்க இழுத்து பரலோகத்துக்கு நேராய் வெளியே விடுகிற வார்த்தைகளா இருக்கணுமே தவிர ஒரு மனுஷனை அக்கினிக்குள்ள தள்ளுகிற வார்த்தையா என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. இந்த வருஷத்துல நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு முதலாவது நமக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னா தாழ்மை நமக்கு ரொம்ப வேணும். ஆமென். தாழ்மை இல்லாம ஒரு நன்மை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? உண்டாக்கவே முடியாது. பெருமை எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஒரு ஊழியக்காரன், நான் இப்ப ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் வந்து பாஸ்டரோட சர்ச்சில் வந்து பேச வந்திருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுவே ஒரு பெருமையா என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. நிறைய பேருக்கு தாழ்மையிலே பெருமையா இருக்கும். நான் வந்து ரொம்ப தாழ்மையான ஆளு சொல்லிக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப தாழ்மையான ஆளு. அவங்க நடவடிக்கை எல்லாம் பார்த்தா ரொம்ப தாழ்மையா தான் இருக்கும். ஆனா இருதயத்துல வந்து அவங்க தாழ்மையெல்லாம் என்ன செய்ய முடியாது? இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப எல்லா இடத்துலயும் போய் கை கட்டி அமைதியா நிற்பாங்க. கேட்டா அவங்க வெளிப்பார்வையில அவங்க யாரா இருக்கிறாங்க? தாழ்மையா இருக்கிறாங்க. ஆனா உள்ளத்திலோ ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாயை போல என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இந்த வெளிப்புற இப்ப நீங்க 1 பேதுருல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 3வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிற புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் உள்ளத்தில் மறைந்திருக்கும் குணமே, சாந்த குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருப்பதாக. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்முடைய நடவடிக்கையை மாற்றணும்னு விரும்பல, நம்முடைய குணத்தையே மாற்றணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தை மாற்றணும்னு விரும்புகிறார். மத்தேயு 5:8 வாசித்து பாருங்களேன். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மாத்திரமே தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே கிடையாது. பரிசுத்தம் எங்க வேணும்னு இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமென். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லுகிறது, உங்கள் வஸ்திரங்களை அல்ல. ஆமென். உங்க வஸ்திரத்தை கழட்டிட்டு நீங்க குளிச்சிட்டீங்க என்ன செய்ய வேண்டாம்? வர வேண்டாம். உங்கள் இருதயத்தை கிழித்து ஆமென் என்னிடத்தில் திரும்புங்கள். ஆமென். ஆமென். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக் கொள்ளுங்கள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். ஆமென். ஆமென். எரேமியா 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆமென், இருதயமே மகா திருக்கும் கேடும் உள்ளது. சாமுவேல் சொல்லும்போது சொல்லுகிறார், சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், வெளிப்புறத்தை பார்க்கிறான், வெளிப்புறத்துல உள்ள அலங்காரத்தை பார்க்கிற. எலியாப் வந்து ராஜாவாகிறதுக்கு எல்லா தைரியமும் இருக்கு, எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. அதனால நீ அவனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து சொல்ற இவன் தான் ராஜாவோ அப்படின்னு சொல்லி. இவன் கிடையாது. அல்லேலூயா. நான் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. இவன் கிடையாது, நீ இன்னொரு ஆளை பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த மனுஷனுக்கு எதை கொடுத்தாலும் சரி, அது அவனுடைய இருதயத்திற்கு ஏற்றதை தான் கொடுப்பார். இருதயத்தை பார்த்து தான் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருந்து புறப்படுறது எல்லாமே கனி நிறைந்ததா இருக்கணும். ஆமென். கனி இல்லாத எந்த மரத்துக்கு எந்த பிரச்சனையுமே செய்யாது இருக்க. நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு இந்த ஆப்போசிட்ல ஒரு மரம் நிக்குது, வேப்ப மரம் நிக்குது, அதுல ஒரு கனியுமே கிடையாது. அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? யோசித்து பாருங்க. அதுக்கு யாராவது அதுல கல் எடுத்து தெரியுவாங்களா? எதுவுமே செய்ய மாட்டாங்க. போற வழியில ஒரு மாங்காய் மரம் நிக்குது, நல்லா காய்ச்சி இருக்குன்னு வைங்களேன், நல்லா பழுத்து கிடக்குது. சின்ன பசங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க பாட்டுக்கு போற போக்கில் 2 கல்ல என்ன செய்வாங்க? எரிவாங்க. பெரிய ஆளுகளா இருந்தா கூட தெரியாம 2 கல்ல என்ன செய்வாங்க? எரிவாங்க. நீங்க கனி நிறைந்தவர்களா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும்.
லேலூயா. பிரச்சனை வருதுன்னா நீங்க நினைச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் கனி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். லேலூயா. ஆமீன். யார் யாரோ என்னை பத்தி குற்றம் சொல்றாங்க அப்படின்னா கனி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த கனி கொடுக்கறதவே நம்ம ஒரு பெருமையா என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இன்னும் நம்மளை தாழ்த்தி கொள்ள என்ன செய்யணும்? திட்டுறாங்களா, திட்டிட்டு போ. ஆமீன். இயேசு கிறிஸ்து எவ்வளவு தாழ்மையானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தன் பந்தியை விட்டு எழுந்து தன் வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து பாதங்களை கழுவ தொடங்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இதுக்கான ஒரிஜினலான வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, அவர் பந்தி அப்படின்னு சொன்னா பிதாவாகிய தேவனுக்கு வலது பாரிசத்தில் இருந்தவர் அவர். ஆமென். ராஜாதி ராஜாவா இருந்தவர் அவர். அந்த ராஜாதி ராஜாங்கிற வஸ்திரத்தை பரலோகத்துல கலட்டி வச்சுட்டு மனுஷன் அப்படிங்கிற மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதன் அப்படிங்கிற சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாவங்களை கழுவும்படி தன் பாத்திரமாகிய சரீரத்தில் ரத்தத்தை வார்த்து கொண்டு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆமென். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பாத்திரம் அவருடைய சொந்த சரீரம். ஆமென். அந்த ரத்தம் பாவங்களை கழுவும்படி ஆமென் முழுகினவன் தன் பாதங்களை கழுவ கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவங்களை கழுவும்படி அவர் மனித உருவானார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவை மரண பரியந்த அவர் தம்மை தாழ்த்தினார். ஒரு இடத்துல கேட்கிறாங்க, நசரேனாகிய இயேசு நீர்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்ற. ஆமென். நான் தான் சொன்னதுக்கே பின்னாடி போய் விழுகிறாங்க போர் சேவகர்கள். மறுபடியும் நான் தான் அப்படிங்கிறார், பின்னாடி போய் விழுகிறார். மறுபடியும் நான் தான் அப்படிங்கிறார், பின்னாடி போய் விழுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் ஒரு வார்த்தை சொன்னா. ஆமென். எத்தனை லேகியோனுக்கு தேவையே, லேகியோனுக்கு அடுத்த பவுஞ்சா தூதர்கள் இந்த இடத்துல இறங்க மாட்டாங்களா? அல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொல்றாரு, எவ்வளவு பேர் இறங்கிடுவாங்க, நானே அமைதியா இருக்கேன், நீ என்ன செய், அமைதியாயிரு. அல்லேலூயா. அவர் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். நான் தான் சொன்னாலே கீழே விழுவாங்கன்னா, அவர் நான் வசச்சு ஒரு வார்த்தை சொன்னா ஒருத்தன் கூட இருந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆனா கெத்செமனே தோட்டத்துல நரம்புகள் வெடிச்சு ரத்தத்தின் பெருந்துளிகள் வேர்வையாய் சிந்தும் போது அவருடைய ஜீவன் அவர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு நரம்பு வெடிச்சா கூட ஸ்ட்ரோக் வந்துடும், ஒரு பக்கம் தளர்ந்து போயிடும். ஆமென். மரணம் அவனுக்கு ரொம்ப அருகில வந்திருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு வியர்வையே ரத்தமா என்ன செய்து வெளியே வந்துகிட்டு இருக்குது. அப்ப கூட அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கல. 600 போர்ச்சேவர்கள் அவரை அடித்து இழுத்து கொண்டு போகும்போது அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கல. ராத்திரி முழுவதும் வாரினால் அடித்து 22வது சங்கீதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, என் எலும்புகளை எண்ணலாம், என்னுடைய எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. ஆமென். என் இருதயம் என் எலும்புகளின் நடுவே உருகிற்று. பாசானின் கொளுத்த எருதுகள் என்னை சுற்றிலும் தங்கள் கால்களை உயர்த்துகிறது. என்னுடைய வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றதை பார்க்க முடியும். ஆமென். அந்த அளவுக்கு தன்னுடைய சரீரம் பிக்கப்பட்ட போதும் அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கல. ஆமென். 90 முற்கள் நிறைந்த ஒரு முள்முடி எடுத்து தலையில வச்சு அது இருக்கும்படி கம்பினால் அடித்து இருத்தும் போதும் கூட அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கல. இவ்வளவு முடிஞ்சு 150 கிலோ பச்சை பைன் மரத்துல செஞ்ச சிலுவையை தூக்கி சில மைல் தூரம் ஆமென் வெயில்ல ஒரு ராத்திரி பகல் அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே செய்யல. சரீரத்துல கொஞ்சமும் பலனற்ற நேரத்துல அவர் இழுத்து கொண்டு போகும்போது அவர் ஜீவனை ஒப்பு கொடுக்கல. ஆமென். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆமென். அவர் பிதாவாகிய தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருள் என்றாமல். ஆமென். நம்ம சொல்றோம், நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்றோம். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம தானே பிறக்கணும். நம்ம அப்பாவை பேரை கெடுத்துட்டே தான் இருக்கிறோம் நிறைய பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மளை பிதாவாகிய தேவனுக்கு தத்தெடுத்திருக்கிறார் நம்மளை. அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்களேன். அதாவது ஸ்டாலின் இருக்கிறாரு, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. ஆமென். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். இப்போ அதாவது முதலமைச்சருடைய மகன் முதலமைச்சர் முன்னாடி போறாரு. அவருக்கு 2-3 பேர் டோர் என்ன செய்யறாங்க, திறந்து விடுறாரு, போறாங்க. இப்ப முதலமைச்சருடைய பையன் ஓடி போய் அவங்க அப்பா உள்ள போயிட்டாருன்னு அவனும் ஓடி போய் கதவை திறந்துக்கிட்டு உள்ள போவாரா, இல்ல அவருக்கும் கதவை திறந்து விடுவாங்களா? லேலூயா. முதலமைச்சருடைய பையனா இருந்தாலும் அவருக்கு எந்த பதவி இல்லைனாலும் திறந்து விடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஆமென். அவர் கண்டிப்பா என்ன செய்வார், திறந்து விடுவார். ஆனா நம்ம அப்பா யாருன்னு அவனுக்கு சரியா புரியல அப்படின்னா இவன் ஓடி போய் கதவை என்ன செய்வான், திறப்பான். அல்லேலூயா. ஆமென். நம்ம அப்பா யாருன்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம யாருங்கிறதே நமக்கு தெரியும். ஆமென். நம்ம அப்பா முதலமைச்சரா இருக்கிறார், நம்ம போய் கதவை திறக்கக்கூடாது, நமக்கு அவங்க தான் திறக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யணும்,
தெரியணும். உங்க அப்பா எவ்வளவு பரிசுத்தமான், எவ்வளவு தாழ்மை உள்ளவர், எந்த அளவுக்கு நம்ம மேல நேசம் வச்சு தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம மத்தவங்க பேசின ஒரு வார்த்தையை சகிக்க முடியல, இவர் இத்தனை அடிகளையும் வாங்கி இத்தனை திட்டும் வாங்கி வேசியின் மகன் சொல்லி பிசாசின் மகன் சொல்லி பிசாசின் ஆவி உடையவன் அப்படியெல்லாம் திட்டும் போதும் கூட அவர் அவமானத்தை சகித்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில சகிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நம்ம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிதான் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த வருடத்தில் நீங்க இரண்டாவது எடுக்க வேண்டிய தீர்மானம், உங்க வாழ்க்கையில சகிப்புத்தன்மை ரொம்ப தேவை. ஆமென். யாரும் பேசட்டும், ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லுகளினால் நான் எனக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்குவேன். ஆமென். ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொன்னாரு? ஆமென். என்ன சொன்னாலும் கல்லுக்கு உரைக்குமா? யோசித்து பாருங்க. அதை சம்பட்டியை கொண்டு அடிச்சாலும் சரி, அதுக்கு உரைக்கவே செய்யாது. அப்போ ஏசாயா குறிப்பிடும்போது குறிப்பிடுகிறார், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட பாறைக்கு. ஆமென். அல்லேலூயா. நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட இடம் எதுனா பாறையா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஞான கண்மலை. ஆமென். நீங்க போய் கண்மலையின் வெட்டிப்புக்குள்ள ஒளிந்து கொள்ளுங்க. ஆமென். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நீ என்ன நேர்ல பார்த்து நான் செத்து போயிடுவேன், ஆனாலும் உனக்கு ஒளிந்து கொள்ள ஒரு இடம் உண்டு, கண்மலையின் வெடிப்பிலே ஒளிந்து கொள். நான் கடந்து போகும்போது என்னுடைய கரத்தினால் நான் உன்னை மறைப்பேன். அல்லேலூயா. இந்த கண்மலையின் வெடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தாம் சரீரத்தில் கொண்ட காயங்கள். ஆமென். அதற்குள்ள போய் ஒளிந்து கொள்ளணும் அப்படின்னா முதலாவது நீங்க கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கணும். அது ஒரிஜினலா இருக்கும். அல்லேலூயா. டூப்ளிகேட் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சிங்கம் தான், அதாவது சிங்கம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, அவர் யூதராஜ சிங்கமாகவே இருக்கிறார். ஆமென். சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல வகை தேடி திரிகிறான். ஆமென். சிங்கம் யாரையுமே என்ன செய்ய போறது இல்ல, விழுங்காது, அது பீறி போடும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சர்ப்பம் தான் என்ன செய்யணும், விழுங்கும். ஆனா இவன் சிங்கத்தை போல ஆக்ஷன் பண்றான். அதாவது மிமிக்ரி பண்றவங்களுக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசம் என்ன செய்யுது, நிறைய இருக்குது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்துட்டு நம்ம மிமிக்ரி பண்ணிட்டே இருக்கிறோம். நிறைய இடத்துல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் மாதிரி தான் நடிச்சுட்டே இருக்கிறோம். ஆனா ஒரிஜினலா நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள்னா எதையுமே சகித்துக் கொள்ளுகிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா. எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் இருக்கணும். நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆமென். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போறேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல என்ன எழுதிருக்கு நீங்க வாசித்து பாருங்களேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், அன்புக்கு பொறாமை இல்லை. ஆமென். முதல் வசனத்தை வாசித்து பாருங்களேன். நீங்கள் அந்நிய மனுஷர் பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும், ஆமென், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலவும் இருக்கிறேன். நான் தீர்க்க தரிசன வார்த்தைகளை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமலும் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகித்து கொள்ளும். அல்லேலூயா. சகலத்தையும் சகிக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு நிறைஞ்சிருந்தாதான் சகலத்தையும் சகிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம மேல எந்த அளவுக்கு அன்புள்ளவரா இருந்தார்னா இவ்வளவு அடிகளையும் தாங்கியிருப்பார். அல்லேலூயா. நம்ம அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தோம், நம்ம எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வருஷம் தீர்மானம் எடுக்கிறீங்களா, நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பேன். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நான் கொடுப்பேன்னு எத்தனை பேர் தீர்மானிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது, நீ ஒரு காரியத்தை, நிறைய விஷயம் நான் எடுத்து வச்சிருக்கேன், இன்னொரு நாள் ஆமென் கர்த்தருக்கு சித்தமானா நான் பேசுறேன். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது கட்டுப்பாடு உள்ளவர்களாய் நீங்க என்ன செய்யணும், இருக்கணும். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஆமென். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஆமென். நீங்க நான் எப்பயுமே பேசுற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 10 பேர் நடுக்க நம்ம இருக்கும்போது நம்ம பரிசுத்தவான்கள் தான். ஆமென். நம்ம கிட்ட ஒரு குற்றமும் யாருமே என்ன செய்ய முடியாது, கண்டுகொள்ளவே முடியாது. நான் உங்க நடுவில் இருக்கிறேன், நீங்க என்கிட்ட எந்த தப்பையுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நல்ல பிரசங்கம் பண்றாரு, நல்ல பாட்டு படிக்கிறாங்க, ஆமென், பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய இருதயம் எனக்கு மட்டும்தான் என்ன செய்யும்,
தெரியும். அல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எந்த அளவுக்கு மோசம்ங்கிறது என்னுடைய மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆமென். நான் தனிமையா இருக்கும்போது எதை பார்க்கிறேன், எதை யோசிக்கிறேன், எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன பேசுறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. எனக்கு அடுத்து இன்னொருத்தருக்கு தெரியும்னா அது ஆண்டவருக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆமென். மறைமுக பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமாய் பெரிய காரியங்களை செய்வார். அவர் வெளியில நம்ம கொடுக்கிற காணிக்கையோ, நம்ம நடந்து கொள்ற விஷயத்தையோ, நம்ம ஆலயத்துல முன்பந்தியில் இருக்கிறதையோ, ஆலயத்துக்கு எல்லாத்தையும் ஓடி ஓடி செய்யறதையோ, அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பார்க்கவே மாட்டார். சபையில போய் சர்ச் பாஸ்டர் வரும்போதே பேக்கை வாங்கிட்டு ஓடுறது, பாஸ்டருக்கு பணிவிடை செய்கிறது, சர்ச்சில் போய் பாய் போடுறது, எத்தையுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், பார்க்கவே மாட்டார். அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது, தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க காணிக்கை கொடுக்குறாங்க, அவங்க அதை எப்படி சம்பாதிச்சாங்க. ஆமென். இதைதான் ஆண்டவர் பார்ப்பாரே தவிர வேற நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை ஆண்டவர் கவனிக்கவே மாட்டார், கண்டுகொள்ளவே மாட்டார். ஆலயத்துக்கு வரீங்களா, வாங்க. ஜெபம் பண்றீங்களா, போங்க. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை நல்லா இருக்கான்னு பார்த்துதான் ஆண்டவர் வெளியரங்கமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான்னா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சீராகி கொண்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் மலிவடைந்து கொண்டே இருக்கிறான், நல்ல விசுவாசியா இருக்கிறாங்க, ஆனா ஆசீர்வாதமே வரமாட்டேங்குது. திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, கடன் வந்துகிட்டே இருக்குது, போராட்டம் வந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒண்ணு சம்திங் ராங் பின்னாடி தொடர்ந்து கொண்டுகிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில இன்னும் சரியில்லை, ஜெபம் சரியில்லை, வேத வாசிப்பு சரியில்லை, தேவ சமூகத்துல நேரம் செலவிடலை, என்னமோ ஒரு பிரச்சனை. ஆமென். ஏதோ ஒரு பழக்க வழக்கம். அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப கவனமா என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ரகசியமான காரியங்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி ரொம்ப பரிசுத்தமா என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு யோசேப்புக்கு தப்பு பண்றதுக்கு எல்லா வாய்ப்பும் என்ன செஞ்சது இருந்தது. அங்க யாருமே கிடையாது, அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. ஆனா அந்த இடத்துல கூட தன்னை காத்து கொண்டு ஓடி போனான். அல்லேலூயா. பிரச்சனை வரும்னு தெரியும், இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வரும், இப்படி நம்ம தனியா உட்கார்ந்து இருந்தோம், இந்த செல்போனை எடுத்தோம் அல்லது டிவி ரிமோட் எடுத்தோம், நமக்கு பிரச்சனை வரும்னா ஆஃப் பண்ணி போட்டுருங்க, தூர போட்டு எங்கிட்டாவது போயிருங்க. அல்லேலூயா. இல்ல இந்த நபர் கூட உட்கார்ந்தோம்னாலே நம்ம தப்பு பண்ணிடுவோம், பேசிடுவோம், ஏதாவது ஒண்ணு வார்த்தையை விட்டுருவோம், விலகி போயிருங்க. அல்லேலூயா. பொல்லாப்புக்கு விலகி ஓடுங்கள். ஆமென். பொல்லாப்புக்கு விலகி ஓடுங்கள். வேற எதுவும். ஆமென். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பொல்லாப்புக்கு விலகி ஓடுங்கிறார். உங்களுக்கு பொல்லாப்பு வருமா, ஓடிடுங்க. ஆமென். தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு அதனால, அதாவது ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல நிக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய லாபம் வந்துச்சு, அந்த லாபத்தை வேண்டான்னு வைங்க. ஆமென். உங்க வாழ்க்கையவே சீரழிச்சிடும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் இதுக்கு வசனம் எடுக்க விரும்பல, நான் தொடர்ந்து மேல போக நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். தாவீது குறித்து நமக்கு நல்லா தெரியும். ஆமென். தாவீது எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவான், எந்த அளவுக்கு ஆண்டவரோட நடந்த ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் அவர் தனிமையா இருக்கும்போது ஒரே ஒரு நிமிஷம், அவர் ஒரு செகண்ட், ஆமென், ஒரு செகண்ட் அவருடைய கண் பார்வை சிதறி போனதுதான் அவருடைய வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையாவே வந்தது. ஆமென். நான் அதை குறித்து நிறைய யோசித்து பார்த்தேன். கடந்த நாட்கள் அதை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் அவ்வளோ பெரிய தப்பு. ஆமென். ஒரு தப்பு செய்யாத உரியாவை அவர் என்ன செஞ்சிட்டாரு, கொலை பண்றதுக்கு அவங்களே லெட்டர் கொடுத்து கொலை பண்ணிட்டார். ஆமென். எவ்வளவு பெரிய தப்பு. ஆமென். அவனுடைய மனைவி, அதாவது அந்த உரியா வர்றாரு, என்னுடைய எஜமான்கள் என்னோடு யுத்தம் பண்ணுகிற என்னுடைய எஜமான்கள் அங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கு எப்படி போறது. ஆமென். அப்படின்னு சொல்லி ஆயுததாரிகள் கூட, அந்த யுத்த வீரர்கள் கூட ரோட்ல படுத்திருந்த அந்த உரியாவை கொல்றதுக்கு இவருக்கு மனசு இருந்தது. ஆமென். அவ்வளவு கொன்னுட்டோம், அவ்வளவு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் அவரை என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. எனக்கு இது ரொம்ப சுயநலமா என்ன செஞ்சது தோணுச்சு. ஆண்டவர், இது பயங்கரமான சுயநலம், இது எப்படி ஜனங்களுக்கு போதிக்கிறது. அவங்க என்ன செய்யணும், இப்ப ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தாவீதே இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, நீங்களும் தப்பு பண்ணுங்க. இப்ப போதிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. தப்பு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரட்சிக்கப்பட்டா போதும், நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குரூப் என்ன செய்யுது இருக்குது. ஆனா நீங்க தாவீதினுடைய சம்பவத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 12:10-14 வரைக்கும் நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ ரகசியமாய் பண்ணினதை உன்னுடைய சந்ததிகள் வெளியரங்கமா செய்யும். அல்லேலூயா. உன்னுடைய வீட்டுல இருந்து பட்டயம் விலகாம இருக்கும். தாவீதை மன்னிச்சுட்டாரு, ஓகே தான். ஆனா உரியாவுக்கு கர்த்தர் கணக்கு கேட்டார். அல்லேலூயா. ஆமென். அது வரைக்கும் தாவீதுடைய வீட்டுல ஒரு பிரச்சனை கிடையாது.
அதுக்கப்புறம் தன்னுடைய மகளை தன்னுடைய மகன் கெடுக்கிறான். ஆமீன். அவமானப்படுத்துகிறான். ஆமீன். அந்த தன்னுடைய மகனை தன்னுடைய மகன் இன்னொரு மகன் அப்சலோம் கொலை செய்கிறான். தன்னுடைய சொந்த வயிற்றில் பிறந்த பிள்ளைகளை தன்னுடைய மறுமனை மாட்டிகளை அவமானப்படுத்துகிறார்கள். தன்னுடைய ராஜ்யபாரத்தை விட்டுட்டு வெறுங்காலோடு ஆற்றை கடந்து கண்ணீரோடு கடந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. சொந்த பிள்ளையே தன்னை கொலை செய்யும்படி தன்னை துரத்துகிறான். அத்தனை நாள் இல்லாத விஷயம். அல்லேலூயா. மன்னிச்சிருவாரு. ஆமென். ஒரு செகண்ட் தான் ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையில வந்துச்சுன்னா அடுத்தடுத்து தவறுகள் வந்து கொண்டே இருக்கும். ஒன்ன மறைக்கிறது அடுத்தது, அதை மறைக்கிறதுக்கு இன்னொன்னு, அதை மறைக்கிறதுக்கு இன்னொன்னு. ஆமென். இவர் பார்த்தது மட்டும்தான் இவருடைய தப்பு. ஆமென். அடுத்தவர் ஒரு தப்பு பண்ணார், அதை மறைக்கிறதுக்கு உரியாவை கொலை பண்ணினார். ஆமென். அதை மறைக்கிறதுக்கு அவங்க கையிலே ஒரு லெட்டரை கொடுத்து விட்டார். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, ஒரு ஏழையினுடைய ஆட்டை புடுங்கி தின்னுட்டான், அவனை என்ன பண்ணலாம்? ஆமென். திக்கற்றவனுடைய ஆட்டை. ஆமென். அந்த அளவுக்கு ஆண்டவர் வியாகுலப்படுவார். நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ற ஒரு சிறு தவறு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு கேடான காரியத்துல கொண்டு போய் விட்டுரு யோசித்து பாருங்க. ஆமென். எப்படி ஆண்டவர் பாருங்களேன், இன்னைக்கு வரைக்கும் தாவீதுக்கு அது அவமானம் தான். ஆண்டவர் சொல்றாரு, பச்சேபாலிடத்தில் தாவீது செய்ததை அல்லாமல் அவன் வேற ஒரு தப்பும் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் இதை பிரசங்கிக்கிறோம்ல, நம்ம இன்னைக்கு வரைக்கும் தாவீதை பத்தி நம்ம பிரசங்கி இருக்கிறோம்ல. ஆமென். தாவீது ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் மாறி இருக்கான்னு பாருங்களேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்ல பரிசுத்தவான்களா நம்ம இருக்கலாம். ஆனா நம்ம கனி ஒரு ட்ரிப்பு கெட்டு போயிடுச்சுன்னா, ஒரே ஒரு ட்ரிப்பு நம்ம வாழ்க்கையில கனி மாறி போயிடுச்சுன்னா அந்த பேர் மாறவே மாறாது. ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. ஆமென். நம்மளை ஜெயில தூக்கி போட்டா கூட ஆண்டவர்கிட்ட இறக்கம் இருக்கும், நம்ம பரலோகம் போயிடலாம். ஆனா இந்த பேர் இருக்கு பாருங்க, தாவீது இன்னும் 2ஆம் வருகை வந்தாலும் இந்த விஷயம் என்ன செய்யும்? பைபிள்ல இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளில் ஒன்றும் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. இந்த வார்த்தை ஒளிஞ்சே போகாது. இந்த வார்த்தை எந்த அளவுக்கு எத்தனை யுகமா ஆண்டவர் இருக்கிறாரோ அத்தனை யுகமா இது பைபிள்லே தான் இருக்கும். இந்த ரிமார்க்கு தாவீதுக்கு விழுந்ததான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மன்னிச்சிட்டார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்மளை எத்தனை முறை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. நம்ம திரும்ப தாவீதாச்சும் ஒரு ட்ரிப் விழுந்துட்டாரு, எழுந்திரிச்சிட்டாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில யோசித்து பாருங்க, டெய்லி நம்ம விழுகிறோமே, டெய்லி நம்ம பேசுறோமே, டெய்லி நம்ம நடந்து கொள்ற விதம் எப்படி இருக்கு, டெய்லி நம்முடைய கனிகள் எப்படிப்பட்டதா இருக்குது. இந்த வருஷமாவது தீர்மானிங்க. ஆமென். ஒரு வருஷத்தை கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், 2022. இந்த வருஷத்திலாவது நான் சுத்தம் பண்ற ஆண்டவரே, நல்ல கனி கொடுக்காட்டி நான் வெட்டிருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த வருஷத்திலேயாவது கனி கொடுங்க. ஆமென். உங்க நல்ல நடக்கைகளை பார்த்து பேதுரு சொல்றாரு, போதனை இன்றி ரட்சிக்கப்படணும். போதிக்கவே வேண்டியதில்லை. உங்க நடவடிக்கையை பார்த்தாலே, உங்களுடைய அன்பை பார்த்தாலே, உங்களுடைய பேச்சை கேட்டாலே அவங்க இயேசு நல்லவர்னு நீங்க சொல்ல தேவையில்ல, உங்க வாழ்க்கையில் அதை பிரதிபலிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இயேசு நல்லவர்னா அவருடைய பிள்ளை நம்ம. ஆமென். நம்ம அவரை அவமானப்படுத்தாம அவரை மாதிரி அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிறான்னு நம்ம எத்தனை இடத்துல சொல்றோம். ஆமென். நம்ம சொல்றோம் எனக்கு இயேசு அப்பா, ஆமென், எனக்கு ஆண்டவர் அவரு அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம நடந்து கொள்றது அவர் மாதிரியா இருக்குது. யோசித்து பாருங்க. ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களில் பிறக்கும் வரைக்கும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். ஆமென். ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை தான், கிறிஸ்துவ பிறக்க வைக்கணும், கிறிஸ்துவா மாறணும். ஆமென். நம்ம எல்லாருமே ஓப்பனா நம்ம எல்லாருமே சொல்றது அதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னா நம்ம சீரோல இருக்கணும்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் நடக்காத எதையுமே வேதத்துல என்ன செய்யல, சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சகித்து கொள்ளுகிறதற்கு மிஞ்சின ஒரு சோதனையை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய போறது இல்லை, தரப்போறதே இல்லை. நம்ம சகித்து கொள்றதுக்கு மிஞ்சின ஒரு சோதனை கூட நம்ம வாழ்க்கையில வர்றதே கிடையாது. ஆமென். ஒரு கல்லு தலையில விழுந்தா கூட நம்ம சகிச்சுக்கிறோம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் கல்லை தூக்கி போட்டாரு. ஆமென். அல்லேலூயா. காரணம் அதான் வசனம் சொல்லுது, சகித்து கொள்றதுக்கு மேலா அவர் எந்த சோதனையை அனுப்புறது இல்லை. அவர் அப்படியே சோதனை அனுப்பிட்டாலும் அதுக்கு தப்பித்துக் கொள்ளுகிற வழியையும் அவர் என்ன செய்வாராம், அந்த போக்கையும் உண்டு பண்ணி வச்சிருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த வருஷத்துல தீர்மானிக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பாதுகாத்துக்கணும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம கனி நிறைந்தவர்களா என்ன செய்யணும், இருக்கணும். கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணிடலாம். ஆமென். நம்முடைய ஐக்கியம்
யாரு கூட இருக்கணும்ன்ற ஒரு தீர்மானம் நமக்கு வேணும். நம்ம யாரோட பழகிறோம், யாரோட நம்ம ஐக்கியம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனமா என்ன செய்யணும், பார்க்கணும். சாலமோனை பத்தி நமக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். சாலமோனை மாதிரி ஒரு ஞானி இந்த உலகத்திலே கிடையாது. ஆமென். அவருடைய ஞானத்தை போல ஞானம் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல நீங்க 2ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் அதிகாரத்துல தாவீது சொல்றாரு, மனுஷர்கள் போகிற வழியா நான் என்ன செய்றேன், போறேன். ஆமென். நீங்க வாசிங்களா 2ஆம் அதிகாரம். இதை மட்டும் வாசிச்சு இந்த விஷயத்தை தியானிச்சு நம்ம ஜெபம் பண்ணிடலாம். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2, 3, 4 வசனங்கள் வாசிங்களா. ஆமென். நான் வாசிக்கட்டுமா? நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியிலே போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருப்பதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழிகளை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்தியிருக்கிறதற்கும் மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக என்று சொல்லி தாவீது என்ன செய்றாரு சொல்றார். ஆனா இந்த சாலமோன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல கடைசி வார்த்தையை பாத்தீங்கன்னா, முதல் வசனத்தை வாசிங்களேன். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தான். ஆமென். முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு, ஒரு மனைவி என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனா இவர் என்ன பண்றாரு, முதலாவது ஒரு காரியத்தின் மேல ஆசை வைக்கிறார். அந்த ஆசை அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஆசை ஒரு விஷயத்தோட நம்ம அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில விஷயங்களுக்கு மேல நம்ம ஆசை வைக்கும் போது, ஆசைப்படும் போது அடுத்து நம்முடைய இருதயம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி 2வது வசனம் கடைசி வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஒரு விஷயத்தின் மேல ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆசை அடுத்த ஐக்கியத்தை என்ன செஞ்சிடும், ஏற்படுத்திடும். இந்த ஐக்கியம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க 3வது வசனம் கடைசி வார்த்தையை வாசித்து பார்த்தா, அவன் இருதயத்தை அவர்கள் வழுவி போக பண்ணினார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்குது யோசித்து பாருங்களேன். இப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கும், ரட்சிக்கப்படாத ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கூட நீங்க போய் பாத்தீங்கன்னா, சிலர் ரட்சிக்கப்பட்டவங்களே ரட்சிக்கப்படாத விஷயத்தெல்லாம் என்ன செய்வாங்க. இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே, இவங்களும் நல்லா தானே இருக்கிறாங்க, நீங்க அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க இருதயத்தை வழுவி போக பண்ணுவார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நலமானது நீங்க எடுத்துக்கோங்க, இது தப்புன்னு உங்க இருதயத்துல லேசா தோணுச்சுன்னா கூட சரி, அந்த இடத்தை விட்டு விலகிறீங்க. ஆமென். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார், இவங்க பேசுறதுல ஏதோ ஒரு தப்பா தெரியுது, இது என்னமோ என் மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலையா அப்படின்னா டக்குன்னு விலகிறீங்க. ஆமென். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல நீங்க அவங்களோட என்ன செஞ்சிருவீங்க, ஐக்கியமாயிருவீங்க. ஆமென். அந்த ஐக்கியம் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்க இருதயத்தை அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு இழுத்துட்டு போயிடும். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஐக்கியம் வைக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். அது எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் மாதிரி தெரிஞ்சா கூட சரி, பேச்சு ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களோட ஐக்கியம் வைக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த விஷயத்தை நீங்க பாருங்களேன். 4வது வசனம், சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அல்லேலூயா. வழுவி போக பண்ணினார்கள், இப்ப சாய பண்ணினார்கள். கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா, தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் அவன் இருக்கவில்லை. ஆமென். முதலாவது ஆசை வைத்த ஐக்கியம் வைத்தான், அவனுடைய இருதயம் வழுவி போனது. இப்பொழுது தேவனுக்கு முன்னாடி உத்தமனா அவன் என்ன செய்யல, இருக்கல. நீங்க இதுக்கு முன்னாடி உத்தமனா இருந்தீங்க, ஆனா நீங்க எங்கேயோ ஒரு ஆளு கூட தேவையில்லாத ஐக்கியம் இருக்கிறதுனால நீங்க இப்ப தேவனுக்கு முன்னாடி உத்தமமா இல்லை. அல்லேலூயா.
உங்களுடைய ஐக்கியம் எங்க இருக்குது யோசித்து பாருங்க. ஆமென். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவின் சபையோடு இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய இருதயம் இந்த உலகத்தோடும் உலக கவலைகளினாலும் உலகத்தின் காரியத்தின் மேலையும், ஆமென், நம்முடைய ஆசை, நம்முடைய ஐக்கியம் எல்லாமே இந்த உலகம். இங்க நல்ல சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அவங்க முன்னாடி எப்படி இருக்கணும், இவங்க முன்னாடி இப்படி இருக்கணும், அவங்க அதை சொல்லிடுவாங்களோ, இவங்க எதை சொல்லிடுவாங்களோ. நேத்து நாங்க சும்மா பேசிட்டு இருக்கும்போது பேசணும், நம்ம வாழ்றதே மனுஷங்களுக்காக தான் என்ன செய்யறோம், வாழ்றோம். ஆமென். அவங்க அதை சொல்லிடுவாங்களோ, இவங்க இதை சொல்லிடுவாங்களோ, இந்த சட்டை போட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா, இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமாங்களா, இந்த சாரி கட்டினா அவங்களுக்கு பிடிக்குமா, இவங்களுக்கு பிடிக்குமா. நான் சொல்றேன், உங்களுக்காக நீங்க வாழ பழகுங்க. ஆமென். உங்களை ஆண்டவர் அங்கீகரிச்சா போதுமே. ஆமென். அல்லேலூயா. என்ன சட்டை வேணாலும் போடலாம். ஆமென். எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நான் என் சபையில் உள்ள மக்கள், வாலிப பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க, அவங்க கிட்ட சொல்லுவேன், நீ மேக்கப் போட்டுக்கோ, ஆமென், லிப்ஸ்டிக் போட்டுக்கோ, என்ன வேணா போட்டுக்கோ, ஆனா யாருக்காக போடுறன்னு மட்டும் நீ உணர்ந்து. ஆமென். அல்லேலூயா. நீ என்ன வேணா பண்ணி, எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணு, ஆனா யாருக்காக பண்ற? ஆமென். யார் பார்க்கணுன்றதுக்காக பண்ற? ஆண்டவர் பார்க்கணும்னு பண்றியா, இல்ல வேற வழியில போறவங்க பார்க்கணும்னு பண்றியா? அதை மட்டும் நீ உணர்ந்து நீ என்ன வேணா பண்ணி. நிறைய பிள்ளைங்க லிப்ஸ்டிக் போடுறது விட்டுருச்சு. நிறைய பிள்ளைங்க இப்போ சுடிதார் தான் போடுவாங்க, பட்டியாலா போடுவாங்க. ஆமென். நான் இது மட்டும் தான் சொன்னேன், நீ அப்படி செஞ்சு நான் இப்படி ஆயிரும் அதெல்லாம் நான் சொல்லல. ஆமென். நீங்க யாருக்காக ட்ரெஸ் பண்றீங்க, நீங்க யாருக்காக நடந்து கொள்றீங்க? ஆமென். உங்களை பார்த்தா இது கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? உங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா நீங்க யாருக்காக போடுறீங்க? ஆமென். நம்ம யாருக்காக வாழ்றோம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய ஐக்கியம் எதோட இருக்கணும்? அவங்க அப்படி போடுறாங்களே, நம்ம போடலைன்னா என்ன நினைப்பாங்க? யாரும் ஒன்றும் நினைக்க போறதில்லை. ஆமென். அல்லேலூயா. அவங்க கிட்ட இருக்கு போடுறாங்க, நம்ம கிட்ட இருக்கு, ஆனா நமக்கு அதுக்கு போடுறது நேரம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம போற வழி வேற, அவங்க போற வழி வேற. அல்லேலூயா. அது வழி விசாலமா இருக்கும், எங்கேயோ கொண்டு போய் தள்ளி இருக்கும். ஆனா இது கொஞ்சம் நெருக்கடியான வழி. என்னப்பா உன் ட்ரெஸ் நல்லா இல்லையே, நீ பார்க்க அழகா இல்லையே, நீ கருப்பா இருக்கிறியே, நீ சிகப்பா இருக்கிறியே எல்லாம் சொல்லுவாங்க. ஆமென். நிறைய பேருக்கு கருப்பா இருக்கிறது பிடிக்காது. ஆமென். ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் கருப்பா இருக்கிறது தான் அழகு அப்படிங்கிறாரு. ஆமென். என்ன அதாவது உன்னத பாடல்களை சொல்றாரு, என் ரூபவதியே, ஆமென், என் மணவாளியே, என் ரூபவதி, நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாய். ஆண்டவரே அப்படி சொல்றாரு. ஆண்டவர் சொல்லிருக்கலாம்ல, நீ சிவப்பா இருக்கிறதுனால அழகா இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவே சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் ஆமென் முள்ளுகளுக்குள்ளே கிச்சிலி பழம் போல இருக்கிறாரு. அவர் முள்ளுக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்ம போய் கிச்சிலி பழத்தை, ஆரஞ்சு பழத்தை பறிக்கணும்னா 2 முள்ளு குத்தத்தான் செய்யும். ஆமென். ஆனா நம்ம வெளியில நம்ம நடக்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது? நம்முடைய ஐக்கியம் எல்லாம் இந்த உலகத்தோடே இருக்குது. உலகம் அப்படி இருக்குது, நானும் அப்படி மாறன்னு செய்றேன், விருப்பப்படுறேன். உலகம் இப்படி ட்ரெஸ் பண்ணுது, நானும் அப்படி ட்ரெஸ் பண்ணணும். உலகம் இதை பேசுது, நானும் பேசினா தான் என்ன? ஆமென். உலகம் இப்படி நடந்துக்குது, நானும் இப்படி நடந்துகிட்டாதான் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தோடு நீங்கள் ஒத்து வாழாதிருங்கள். ஆமென். பேலியாளின் பிள்ளைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் எது? அல்லேலூயா. நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும், நம்முடைய கனிகள்ல வித்தியாசம் இருக்கணும். இந்த வருஷத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்ன செய்யணும், இருக்கணும். வழுவி போனவன் என்ன ஆனா அப்படின்னு பாருங்களேன், உத்தமத்தை விட்டு பின்வாங்கி போனான். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். அல்லேலூயா. முதல் ஆசை வைத்தான், ஆசை ஐக்கியமானது, ஐக்கியம் அவனுடைய இருதயத்தை வழுவி போன பண்ணினது. அந்த வழுவி போக பண்ணினது தேவனுக்கு முன்பதாக உத்தமனாய் அவன் இருக்கவில்லை. இப்பொழுது வேறு தேவர்களை, வேறு காரியத்தை பின்பற்ற ஆரம்பித்தான். ஆமென். பின்பற்ற ஆரம்பித்தான். இது நல்லா இருக்கு, இதுக்கு பின்னாடி போவான்னு சொல்லி பின்பற்ற ஆரம்பித்தான். அடுத்த வார்த்தையை நீங்க அடுத்த 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் கடைசி வார்த்தையை வாசித்தீங்கன்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பித்தான். ஆமென். முன்னாடி சாலமோன் யாரு? தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ராஜா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு சாலமோன் மாதிரி ஞானம் உள்ளவன் ஒருத்தனும் கிடையாது. இயேசு கிறிஸ்து குறிப்பிடும்போது குறிப்பிடுகிறார், சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் உடுத்தினது போல இது யாருமே, இந்த பூக்கள் என்ன செய்யல, இந்த பூக்கள் சாலமோனிலும் மேன்மையானதுன்னு சொல்றாரு. ஆனா சாலமோன் தன் சர்வ மகிமையில இருந்தானா? ஆமென். அவனை போல சம்பாதிச்சவன் யாருமே கிடையாது, அவனை போல ஞானி யாருமே கிடையாது, அவனை போல சௌந்தரியவான் யாருமே கிடையாது, அவனை மாதிரி ஒரு ராஜா உலகத்துல கிடையாது. எங்கெங்கயோ இருக்கிறவங்க எல்லாம் கேள்விப்பட்டு அவன்கிட்ட என்ன செய்றாங்க, அவனுடைய அறிவை பார்க்கும்படி வர்றாங்க. அவ்வளோ பெரிய மனுஷன். இப்போ அவனுடைய ஐக்கியம் சரியில்லாததுனால, அவன் சேர்ந்து நடக்கிற ஆட்கள் சரியில்லாததுனால அவன் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அடுத்தது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 7வது வசனம்,
அவன் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். அல்லேலூயா. இப்ப பலிபீடத்தையே உண்டு பண்ணினான். ஆமென். ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டினவன், ஆண்டவருக்கு தேவாலயத்தை கட்டினவன், 66 வருஷமா ஆண்டவருக்காக தேவாலயத்தை கட்டினவன், பல ஆண்டுகளாய் ஆண்டவருக்காக தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணும்போது தேவ மகிமை, ஷகினா மகிமை இறங்கி வருது. ஆமென். அல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சிக்கிறது. இப்ப வேற ஒரு இடத்துக்கு போய் பலிபீடம் கட்ட ஆரம்பித்தான். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஐக்கியம் சரியில்லை அப்படின்னா நம்முடைய வழிபாடுகள் மாறிப்போம். நம்ம ஆண்டவருக்கு தான் ஆராதனை பண்ற மாதிரி இருக்கும், ஆனா நம்முடைய பலிபீடம் வேற எங்கேயோ இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்குது. ஆமென். இவங்க நல்லவங்கன்னு பாக்குறத விட இவங்க உண்மையா ஆண்டவரை பின்பற்றாங்களா, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து என்ன செய்யணும்? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு காரியத்துல புரிந்து கொள்ளலாம் இவங்க தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா படமாட்டாங்களா புரிந்து கொள்ளலாம். ஆமென். அடுத்து நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் எல்லாவற்றையும் செய்தான். ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, பலிபீடத்தை கட்டினான், எல்லாருக்காகவும் கட்டினான். 9வது வசனம், அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். அல்லேலூயா. கடைசியா அந்த மனுஷனுக்கு வர்றது என்னன்னா, கடைசியா ஆண்டவரை விட்டு அந்த மனுஷன் வெளியே போயிடுவான். அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? இந்த நாட்கள்ல பார்க்கணும். நீங்க இந்த வருஷத்துல தீர்மானிக்க வேண்டியது, சகித்து கொள்ள பழகிக்கோங்க. ஆமென். சகித்து கொள்ள பழகிக்கோங்க. அன்போடு இருக்க பழகிக்கொள்ளுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில கனி நிறைந்தவர்களா இருங்க. உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை விசுவாசம் உள்ளதா இருக்கணும். அநேகருடைய காயங்களை கட்டுகிறதா இருக்கணுமே ஒழிய காயங்களை உடைக்கிறதா என்ன செய்யக்கூடாது, காயங்களை உண்டு பண்றதா என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல நம்மளாமா அர்ப்பணிக்கலாமா? இந்த வருடத்திலேயாவது நம்ம தீர்மானிக்கலாம். இந்த வருடத்துல நீங்க ஒரு காரியத்தை தீர்மானிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் சில மாற்றங்களை உண்டு பண்ண விரும்புகிறேன். என் வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஆண்டவரே, நான் கனி நிறைந்த மரமாய் நான் மாற விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். சகித்துக் கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அன்பு நிறைந்த ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பி ஆண்டவரே, உம்முடைய தாழ்மையினால், உம்முடைய அன்பினால், உம்முடைய இரக்கத்தினால் என்னை நிரப்பி நீர் வழி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீரே வழி நடத்தும் ஆண்டவரே. தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டிருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் நம்ம சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஆபிரகாமை போல விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? ஆபிரகாமை போல பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கிறது? ஆபிரகாமை போல நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் சரியான வார்த்தைகள் நம்ம பேசுறோமா, நடக்கிறோமான்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு தேவ சமூகத்துல இந்த கேட்ட வசனத்துக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவரே, அப்பா எங்களுடைய ஐக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பலிபீடம் ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத சிந்தைகள், உமக்கு பிரியமில்லாத இருதயம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்றும் ஐயா, புதுப்பியும் ஆண்டவரே. உமக்கு ஏற்ற பிரகாரமான கனிகளை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரை எங்களை புதுப்பிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. புதுப்பிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஐக்கியம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரோடு ஐக்கியம், யாரோடு பேசுகிறோம், எப்படி நாங்க பழகுறோம், எப்படி நாங்க அப்பா நடக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சிந்தை எப்படிப்பட்டது ஆண்டவரே? ஆபிரகாமுடைய தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த சிந்தைகளை போல் அங்க மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்பா தவறுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனா தண்டனை உண்டு அதை அறிந்திருக்கிறோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் துணிந்து தவறுகளை செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு பிரியமானபடி நடக்கத்தக்கதா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 2021 தகப்பன் 2 அப்பா நாங்கள் கனி கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே கிருபை செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல கனியை கொடுக்கத்தக்கதாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் செய்ய முடியாத தகப்பனே எல்லாவித காரியங்களும் செய்து முடிக்கத்தக்கதாய் இதுவரைக்கும் நாங்கள் உங்களுக்கு பிரியமில்லாம தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது ஒரு காரணம் மீறி நடந்துக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா அதை சரிசையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சரிசையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு மனுஷன் தகப்பனே தன் பிழையை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறபடியே நாங்கள் பிழைகளை உணர்ந்து தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சரி செய்து உமக்கு சித்தமானபடி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருத்தரையும் நன்மையாய் நடத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான செய்தி ஒரு தாசனையும் சமுதிரம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தகப்பனால செய்து கொடுத்த நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பயன்படுத்தும், இன்னும் மேன்மைப்படுத்தும், இன்னும் அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, எல்லா குடும்பங்களும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. யாவரும் நல்ல கனிகளை கொடுத்து தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஆரோக்கியமான கனிகளை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென் தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப இந்த இடத்தை தகப்பனே கொடு தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப ஆராதிக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்கேற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் வானத்தின் பலகனை தந்து ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். தேவன் இங்கே பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. உடைய கருத்துக்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.